படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறேன் நிற்கிற நிர்மூலம் ஆகல கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப நான் அல்ல என் பலன் அல்ல என் பலன் இல்ல எல்லாம் கிருப நான் அல்ல என் பலன் அல்ல பரிசுத்தமாக்க உங்க பலத்தை நிரப்பணும். பச்சிக்கிற அக்னி நீங்க பலமா இறங்கணும். பரிசுத்தமாக்க உங்க பலத்தை நிரப்பணும். ஆவியில் நிறைந்து நாங்க ஜெபிக்க உதவணும். ஆவியில் நிறைந்து நாங்க ஜெபிக்க உதவணும். அந்தகர வல்லமைகளை இன்றே நொறுக்கணும். அந்தகர வல்லமைகளை இன்றே நொறுக்கணும். வல்லமை 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 அதிசய அற்புதம் இன்றே செய்யணும். அதிசய பேய்கள் ஓட உங்க நோய்கள் மறைய உங்க வல்லமை இறங்கணும். பேய்கள் ஓட உங்க அக்னி இறங்கணும். நோய்கள் மறைய உங்க வல்லமை இறங்கணும். மந்திர கட்டுகள் இன்ற உடையணும். மந்திர கட்டெல்லாம் இன்ற உடையணும். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து எறியணும். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து எறியணும். வல்லமை 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 அதிசய அற்புதங்கள் அதிசய அற்புதங்கள் அதிசய அற்புதங்கள் இன்றே செய்யணும். அதிசய அற்புதங்கள் ஹல்லேலூயா. ஓ ரபா பாபா லரா பலா ரிபா பாபா பலா ரபலா ரிபா ரிகா பாபா பலா ரபலா ரிபா லரா பலா ரிபா ஓ ரிகா பாபா பலா ரபா. உடைய வல்லமை இங்க இறங்கட்டம்பா. உடைய அக்னி இங்க இறங்கட்டம்பா. பரலோக அக்னி இந்த இடத்துல இறங்கி வரணும். ஓ ரபா பாபா லரபா ஓ ரிகா பாபா பாபா இறங்கணும் இறங்கணும். உங்க அக்னி இந்த இடத்துல இறங்கணும். எந்தெந்த தீய சக்திகள் எங்களுக்கு விரோதமா, எங்க ஆராதனைக்கு விரோதமா, ஆராதனையில கலந்து கொள்ற மக்களுக்கு விரோதமா எழும்புகுதோ இன்னைக்கு அந்த அக்னியால எரியணும். பரலோக அக்னியால எரியணும். பரலோக அக்னியால எரியணும். ஓ ரபா பாபா பலா ரபா ரிகா பலா ரபா ரபா. நீங்க மனுஷனை போலயே இங்க இருப்பீங்கன்னா அப்போ உங்களுக்குள்ள அவர் வரலன்னு அர்த்தம். அவர் வந்துட்டாவே நம்ம சரீரம் சில்லுன்னு ஆயிடும். அவர் வந்துட்டாருங்க. உண்மை இந்த இடத்துல உலாவின்னு இருக்கிறாரு. உங்களுக்குள்ள ஒரு அற்புதம் பண்ண வந்திருக்கிறாரு. ரிபாலா ரபாலா ரபா ஹல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை கர்த்தர் என்கிட்ட காட்டினார். மன ஆயுத்தம், மனக்கவலை, இது ஒரு அசுத்தாவி. கர்த்தர் இந்த ஆவியை துரத்தணும். அன்பு இல்லை. இந்த கடைசி காலத்தில் அன்பே இல்லை. அக்கிரமத்தை தான் அதிகமா பண்றதுக்கு ஏற்ற எண்ணங்கள் வருதுன்னா அன்பு இல்லை. அதை காட்டினாரு. அதே போல தேவனை நம்புற நம்பிக்கை இல்லை. உண்மையா நம்ம தேவனை நம்புவோம்னு வச்சிங்களேன், நான் தனியா வரமாட்டேன், நான் பல பேரை கூப்பிட்டு வருவேன். தேவனை
தேவனை நம்பணும். ஆமென் சொல்லுங்க. உனக்கு ஒரு விடுதலை வேணும்னா மற்றவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்காக நீ என்ன பண்ணணும்? நம்பிட்டு வரணும். என்கிட்ட 3 காரியத்தை காட்டினார். மன ஆயத்தம், கர்த்தர் அந்த ஆவியை துரத்தணும். எப்ப பார்த்தாலும் மன ஆயத்தம், எப்ப பார்த்தாலும் மனக்காவலை, எப்ப பார்த்தாலும் தன்னை பத்தியே யோசிக்கிறது, தன் குடும்பத்தை பத்தியே யோசிக்கிறது, அது ஒரு பிசாசி. கர்த்தர் இன்னைக்கு அந்த ஆவியை துரத்தணும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் துரத்தணும். நம்ம உண்மையா ஆராதனையும் பண்ணுவோம், ஆராதனையில வசனத்தையும் சிலது நம்ம சொல்லுவோம். ஏன்னா டைம் ஆமென் சொல்லுங்க. சோத்திரம், அல்லேலூயா. நல்ல கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம். எசேக்கியா ராஜாவை பத்தி எழுதப்பட்டிருக்குது. அவரை போல தேவன் மேல நம்பிக்கை வச்ச ராஜா ஒருத்தர் இல்லையா. அவரும் நம்பினாரு, அவர் கூட இருந்த மக்களையும் நம்ப வச்சாரு. நம்மளுக்கு கூட கர்த்தர் அந்த கிருபை தரணும். நானும் நம்பணும், மற்றவங்களையும் என்ன பண்ணணும்? நம்ப வைக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் நம்பணும். ஆமென். உம்மை நம்பினோம் இயேசு ராஜா வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஒரு வசந்த மட்டும் பார்ப்போம். 2 ராஜாக்கள் எழுதப்பட்டிருக்குது. 19ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜாவுக்கு பிரச்சனை நிறையும் அங்க சொல்லப்பட்டிருக்குது. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் 2 நாளாகத்தை பார்ப்போம். அதுல 32ஆம் அதிகாரத்தில் அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க. சோத்திரம். அதுல 32ஆம் அதிகாரத்தில் சோத்திரம், அதுல 17 வாசிங்களா, 7 வாசிங்களா. 7, நீங்கள் திடங்கொண்டு தைரியமாய் இருங்க. அசிரியா ராஜாவுக்கு அவரோட கூட இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கும் பயப்படாம கலங்காம இருங்க. அவர்களோட இருக்கிறத பார்க்கல நம்மோட இருக்கிறவரு அதிகம் அப்படின்னு சொல்றாரு. அதுல 8 சொல்றாரு, அவர்களோட இருக்கிறது மாம்ச போயும், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்துகிற நம்மோட இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே என்று சொல்லி அவர்களை தேத்தி யூதா ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையினால ஜனங்க நம்பிக்கை வைத்தாங்க. நம்பிக்கை 2 காரியத்தை நான் அவர் காட்ட பார்த்தேன். அவரு நம்பினாரு, மற்றவங்களையும் நம்ப வச்சாரு. அந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தரால செய்யக்கூடாத அதிசயம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஒரு ராஜா யாருன்னா நம்ப வைப்பாங்களா? எசேக்கியா ராஜா நம்ப வச்சாரு. கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை தரும்போது அதை நம்ம வாங்கி அப்படியே போயிடக்கூடாது. உன்னை கர்த்தர் விடுதலை ஆக்கி நிறுத்துறாருன்னா நீ மற்றவங்களுக்கும் அந்த காரியத்தை சொல்லி விடுதலை ஆக்கி அவரை நம்ப வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த இன்னொரு வசனம் கூட இல்ல 2 ராஜாக்கள்ல நானே படிக்கிறேன், தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. ஏன்னா அங்க நான் டைம் பார்க்குறேன். ஆமென் சொல்லுங்களா. இப்போ நீங்க பேசும்போது திருப்பி நான் பேசும்போது அது ஒரு டைம் ஆயிடுது. அல்லேலூயா. அதனால கோச்சிக்காதீங்க, நேரம் இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னா,
எசேக்கியா ராஜா அவரை நம்பினாரு, அவரோட கூட இருந்த ஜனங்களையும் அவர் நம்ப வச்சாரு. கர்த்தர் எங்களுக்கு கூட அந்த கிருபை தரணும். ஏன்னா பாருங்க, அங்க இருக்கிற சனகரிப்புன்ற ராஜா வந்து எசேக்கியா ராஜா உங்களை கர்த்தரை நம்ப சொல்லுவான், உங்களுக்கு போதனை பண்ணுவான், கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாரு, உங்களுக்கு அற்புதம் அடையாளம் செய்வார்னு சொல்லுவான். அவன் பேச்சை நீங்க நம்பாதீங்கன்னு சொல்றான். அல்லேலூயா. அங்க இருக்கிற பாபிலோன் ராஜா சில பேர் அனுப்பி எசேக்கியா ராஜாவோட இருந்த ஜனங்களையும் அந்த அரசாங்கத்தையும் மிரட்டுறான். நம்மள கூட பல காரியம் மிரட்டலாம். ஆனா கர்த்தர் யாருன்றதை நீ நைட்டு காட்டுவாரு, உங்களை மிரட்டலாம். ஆமே. பாருங்க, அவனை பத்தி சொல்லப்பட்டுக்குது 2 ராஜாக்கள் 18:5 அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கை அவனுக்கு பின்னும் இல்லை, அவனுக்கு முன்ன இருந்தது இல்லை அப்படின்னு இருக்குது. போதும் அவனை பத்தி நான் இந்த பாருங்க, நம்மள கூட ஆமென் சொல்லுங்க. இங்க யாரை நம்பி வந்திருக்கிறோம்? நம்புறீங்களா? உண்மையை நம்புற விசுவாசன்றது நம்பிக்கை. என்னது விசுவாசத்துக்கு பேர்? என்னது நம்பிக்கை. நீங்க நம்பணும். ஆமே. ஆபிரகாம் 100 வயசு ஆயிடுச்சு, சாராளுக்கு 96 வயசு. ஆமே. கிழவன் கிழவி. ஆனா தேவன் வாக்கு தத்துவத்தை கொடுத்தவர் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறான்னு சொல்லி அவர் வசனத்து மேல அவன் நம்பிக்கை வச்சானா. நான் சொன்ன எதுவும் நடக்காது, ஆனா அவருடைய வசனத்துல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அவர் பேசினா நடக்கும். ஆமென் சொல்லுங்க. இங்க பாரு, அவனை பத்தி சொல்லுது நம்பிக்கை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கை அவனுக்கு பின்னவும் அவனுக்கு முன்பாகவும் ஒருத்தரும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவனும் நம்பனா, அவன் கூட இருக்கிற ஜனங்களையும் நம்ப வச்சான். ஆமென் சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ நம்ம கூட பல பேர் பழகிறாங்க, கொள்றாங்க. இந்த வாரம் முழுவதும் நம்ம பல பேரோட பேசியிருப்போம், சுத்தி இருப்போம், பழகி இருப்போம். ஆமென். அல்லேலூயா. நீ நம்புற கர்த்தர் அவங்கள நம்பிக்கை அவங்கள நம்ப வைக்கிறியா? நீ பழகிற அந்த ஜனத்தை கர்த்தர் தான் உனக்கு அற்புத அடையாளம் செய்வார் நீ நம்ப வைப்பியா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ நான் எப்படி இந்த இடத்துல வந்து பாஸ்டர்ன்றதுனால இதில் பணம் கிடைக்கும், இதில் மதிப்பு கிடைக்கும், இதில் எல்லாரும் என்ன பாஸ்டர்னு சொல்லி கும்பிடுவாங்கன்னு சொல்றதுக்காக இந்த இடத்துல என்ன நான் நிறுத்தலை. எனக்கு தெரியும் இன்னைக்கு கர்த்தர் பல பேருக்கு விடுதலை தரப்போறாரு, பல பேருக்கு ஒரு அற்புதம் பண்ண போறாரு. உன்னால செய்ய முடியாத காரியத்தை நீ கும்புற தெய்வத்து மூலியமா அவங்களுக்கு செய்ய ஆண்டவர் விரும்புறாரு. அப்போ இங்க வரவங்க நானும் நிறைய விளம்பரம் பண்றோம். நீங்க ஒரு ஆளை இட்டுன்னு வாங்க அப்படின்னு சொல்றோம். இவங்க வந்து உட்கார்ந்த உடனே நம்ம ஆளுன்னு உடனே நம்மளை முறைச்சிடுவாங்க, கண்ணுலயே முறைப்பாங்க, திட்டப்ப ஆரம்பிச்சுட்டாருன்னு. ஆனா தப்பு. ஆமென் சொல்லுங்க. நான் பார்த்த வரைக்கும் அந்த நாள்ல ஆட்டோல ஏத்தி சபையில கொண்டு வந்து சேர்த்த நாள் ஏத்தினே நாள். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை தரப்போறாரு, இன்னைக்கு ஒரு அற்புதம் பண்ண போறாரு. அதனால நீ என்ன செய்ய போற? கர்த்தருக்கு இல்ல நான் மட்டும் வந்து போறேன், அதை விரும்பல. ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய ஊழியம் வந்து அமாவாசை ஜெபம் தான். நிறைய பேய் பிடிக்கும், நிறைய குடிப்பாங்க. ஒரு வீட்டில் நான் பார்த்தேன் ஒருத்தனை, மேகலா தியேட்டர் எதிர்க்க ஒருத்தன், சதாசிவன் தெருவில் வீடு, அந்த இடத்துல விநாயகன் ஒருத்தர், அவர் பக்கத்தில் வீடு. நான் அந்த மேகலா தியேட்டர் நான் எப்பவும் வந்து ரசிக்கப்பட்டேன்னா, இப்போ நம்ம சில பேர் என்ன பண்ணுறோம், சர்ச்சையெல்லாம் வந்து ஜெபிக்கிறோம். இந்த ஒரு வாரம் ஜெபம் பண்ணிட்டு திருப்பி கூப்பிடும் போது என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அதோட வந்து ஆண்டவர் லிங்க்கும் ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்மந்தமும் இல்லாத இருக்கும். நான் அப்படி இல்லை. இன்னைக்கு நான் இங்கே வந்து இங்கேருந்து போகிறேன்னா இந்த வாரம் முழுவதும் பல பேர் ஆண்டவர் கிட்ட கேட்பேன். அல்லேலூயா. அன்னைக்கு நடந்த ஒரு காரியம் நான் பார்த்தேன். அன்னைக்கு ஒரு காரியம், அது வந்து அவர் வந்து அந்த மேகலா தியேட்டர் பக்கத்தில் ஒரு பப்ளிக் பாத்ரூம் இருக்குது.
அங்கே வந்து நின்றுக்கிறாரு. நான் போய் அவர் பக்கத்தில் நின்று, பிரதர் நீ ஏன் இவ்வளோ குடிக்கிறீங்க, இவ்வளோ வீட்டில் சண்டை போகிறீங்க, நம்ம பக்கத்தில் சர்ச்சைக்குதுல, கொஞ்சம் வந்து போங்களேன், ஏசப்பா உங்களை மாற்றுவாருன்னு. அல்லேலூயா. அவன் இல்லை பல்ல கட்சின அப்படின்னு நின்னான். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், அவன் இன்னைக்கு சாவு போகிறான், தூக்கு போட்டுனேன், கொஞ்சம் சொல்லு அவங்ககிட்டன்னாரு. பார்த்தா வீட்டில் தூக்கு கவரமா வச்சுட்டு அவன் வந்துக்கிறான். லாஸ்ட்டாக எல்லாருக்கிட்ட பேசிட்டு போகலான்னு. அப்புறம் நான் சொல்கிறேன், நீ தூக்கு கவரை வீட்டில் வச்சுட்டு வந்துக்கிற, தூக்கு போட்டுக்க, நீ தூக்கு போட்டுக்கினா நரகம் தான் போவ, நீ நான் சொல்கிற சபைக்கு வாங்க, கொஞ்சம் வந்து உட்காருங்க, கொஞ்சம் வந்து உட்கார்ந்து பாருங்க, உனக்கு பெரிய விடுதலை தருவார்னு. அல்லேலூயா. அவ்வளோ குடிச்சவன் பிளேடு எடுத்து வாயில் வச்சுக்கினேன் அப்படின்னு அடிச்சானா முகத்தை அறுத்துடுவான். அதுமாரி ஒரு நபர் என் காலில் விழுந்து, உண்மையாக நான் சாவதான் போனேன், என்னை ஏசப்பா தான் உண்மையாக ஏசப்பா இருக்கிற நான் வரேன்னு வந்துட்டான். சர்ச்சு உள்ள வந்தான். அப்புறம் பல பாஸ்டர் அப்போ ஜெபம் பண்ணாங்க, இவனுக்கு ஜெபிங்கன்னு. ஜெபிக்கும் போது அவன் மேலே இருக்கிற ஆவிலாம் உருண்டு பிறண்டு ஓடு. அது சொல்லுது, இன்னைக்கு நைட்டு இவனை நான் சாவடிக்க போறேன். அல்லேலூயா. அப்புறம் வீட்டில் போய் பார்த்தா வீட்டுக்கு எதிர்க்க பானையில் அவ்வளோ தகுடு, அவ்வளோ மந்திரம், முட்டை, அது மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பல்ல நோண்டி பள்ளத்தில் அதை எடுத்து வெளியே போட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் விடுதலை கட்சது. அவன் விடுதலையை கட்சவனே என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு செய்த அற்புதத்தை உங்களுக்கும் செய்வார்னு பல பேர் கிட்ட சொல்லணும். ஆனால் அவன் சொல்லலை. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போதான் இடையில தான் அவன் செத்தான், சொல்லலை. ஆமீன் சொல்லுங்க. திருப்பணம் ஒரு ஆவி பூந்து அவனை சுடுகாடு வரைக்கும் கொண்டு போய் சாவடிக்க பார்த்தது. எங்கள் வீட்டான வந்து அப்புறம் ஆண்டவர் சொன்னார், இவனை உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் வெளியே ஜெபம் பண்ணு, அவனுக்குள்ளங்கிறத நான் என்ன காட்டுறேன்னாரு. ஜெபிக்கும் போது அந்த தூக்கு போட்டுக்கிற ஆவி சொல்லுது, சுடுகாட்டில் வந்து வா, செத்துரு வா வான்னு கூப்பிடுது அவனை. அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு பெரிய விடுதலை கொடுத்தாரு. அந்த இடத்துலையும் அந்த ரோட்லேயும் பிறந்தான், உழுந்தான், அப்படி ஆனால் விடுதலை காய்ச்சாலும் அவன் குடியை அவன் விடலை. கர்த்தர் அவனுக்கு கடையை கட்டி கொடுத்தாரு. என்ன பார்த்த வரைக்கும் கடைலாம் கட்டினாங்க. அவங்க வீட்டை கர்த்தர் அவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சாரு. ஆனாலும் அவன் பழக்க வழக்கத்தில் இருந்து என்ன பண்ணல, ஒரு குடிக்கிறதுனால என்ன வந்துட போகுது, குடல் தான் கெட்டு போகுது. ஆனால் அதை குடியை தான் அவன் முக்கியப்படுத்தினாங்கண்டி விடுதலை கொடுத்த ஆண்டவரை அவன் முக்கியப்படுத்தலை. அல்லேலூயா. கொஞ்ச நாள் அவன் செத்து போன மாதிரி இருக்கிறத. ஏன்னா அடிக்கடிக்க கர்த்தர் விடுதலை கொடுத்து அடிக்கடிக்கு நிறுத்திட்டு போற தேவன் அவரு இல்லை. உனக்கு விடுதலை கொடுத்தா எசேக்கியா ராஜா அவரும் நம்பினாரு, மற்றவங்களையும் நம்ப வச்சாரு. மனம் உளைச்சல். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம மனம் உளைச்சல்தால தான் நம்ம வந்து அதிகமாக இங்கே உட்காருவோங்கண்டி. இந்த நைட்டில் எத்தனை பேரை பைத்தியக்காரனாக மந்திரம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேரை வந்து வீட்டை விட்டு, கணவனை விட்டு ஓட, மனைவி விட்டு ஓட, ஒரு பீச்சில் போயிட்டு வந்து விழுந்து செத்துலான்னு சொல்லி எத்தனை பேர் இந்த நைட்டில் வந்து மந்திரத்தினால சூன்யத்தினால பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. எவ்வளோ நாளைக்கு உன்னை பற்றியே நீ பேசுவ, எவ்வளோ நாளைக்கு உன்னை பற்றியே கவலைப்பட்டுன்னு இருப்ப. உன்னுடைய நீ எந்த கவலையோட இருக்கிறியோ, எந்த பாரத்தோட இருக்கிறியோ, எந்த பிரச்சனை உன்னை வச்சு யார் பண்றாங்களோ உனக்கு விரோதமா, இன்னைக்கு கர்த்தர் அந்த ஆவியை இன்னைக்கு நைட்டு சாவடிச்சிடுவாரு. ஆனா நீ கர்த்தருக்கு நீ நம்புவியா? நீ நம்பின மற்றவங்கிட்ட நம்பிக்கை ஆண்டவரை நம்ப வைப்பியா? நீ வந்து இங்க உட்காரு. அது போல பல பேர் நீ ஒரு தீர்மானம் எடு, இன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த ஞாயிற்றுக்கிழமையில பல பேரை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்லிப்பாரு. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதம் பண்ணுவார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய அதிசயத்தை செய்வார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. இந்த அமாவாசை ஜெபம் உங்க மேல பேய்க்குதே இல்லையா? இந்த வெளியே இருக்கிற மக்கள் எத்தனையோ பிசாசுடைய ஆவினால இன்னைக்கு முழுவதும் நிறைஞ்சிருக்கிறாங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. இன்னைக்கு கர்த்தர் விடுதலை தரணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் விடுதலை, சென்னை பட்டணத்தில் விடுதலை தரணும். நீங்க வந்திருக்கிற உங்க பகுதியில உங்களை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாளத்தை செய்ய கர்த்தர் விரும்புறாரு. நம்பணும். எசேக்கியா ராஜா நம்பினாரு. அல்லேலூயா.
அவனை எவ்வளவு மிரட்டினாங்க. அப்ப கூட பாருங்க அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் போதிக்கிறவங்களையே நம்ப வேணான்றாங்க. போதிக்கிறவங்கள 2 ராஜாக்கள் 18:19 அங்க சொல்லுது, எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ நம்புகிற இந்த நம்பிக்கை என்ன ஆகும்? எசேக்கியா, நீ நம்புறிய ஆலயத்தை இடிக்க போறோம், உங்க ஜனங்கள்லாம் கொண்டு போறோம், உங்க தேசத்துல இருந்து எல்லா ஜனங்களையும் நாங்க எங்க பக்கமா பாபிலோனுக்கு கொண்டு போறேன்னு சொல்லிட்டு பாபிலோனால இருக்கிற ராஜா எசேக்கியா ராஜாவை, எசேக்கியாவோட அந்த ராஜாவுடைய அரசாங்கத்தை அவன் மிரட்டினான். அல்லேலூயா. உங்களை கூட மிரட்டலாம். ஆமென் சொல்லுங்க. உங்களை கூட பல கூட்டங்கள் மிரட்டலாம், பல பிசாசுகள் மிரட்டலாம். இன்னைக்கு கர்த்தர் அதை ஒண்ணுமில்லாத ஆக்கிடுவாரு. செத்த முகமா கர்த்தர் அதை திரும்பி போக பண்ணாரு. உனக்கு விரோதமாகிற காரியத்துல கர்த்தர் செத்த முகமா ஆக்கிடுவாரு. செத்து போன மூஞ்சி எப்படி இருக்குது அது மாதிரி மூஞ்சி அவங்க மூஞ்ச கர்த்தர் மாத்திடுவாரு. ஆனா ஒரு தீர்மானம் எடு, நானும் நம்பணும், மற்றவங்களையும் நான் நம்ப பண்ணணும், நான் நம்பணும். ஆமென் சொல்லுங்க. நான் பாஸ்டர் என்ற ஆசையில அந்த மைக்கை நான் பிடிக்கல. இப்பயும் நான் சொல்ற பாஸ்டர் என்ற காரியத்தில் இங்க வரல. எனக்கு தெரியும் இன்னைக்கு இப்ப வெளியே எத்தனை பேர் மந்திரத்தினால, சூனியத்தினால, பிசாசுடைய போராட்டத்தினால கனவு மனைவிக்குள்ள பிரிக்கிறப்பல நான் பார்த்தேன். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, எசேக்கியா ராஜா பயப்படாதீங்க, கலங்காதீங்கன்றாரு. ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்றாரு? நீங்க சொல்லுவீங்களா? அது மாதிரி பயப்படுங்க கேட்ட சொல்லுவீங்களா? அந்த 2 நாளாக 32ஆம் அதிகாரத்தில் 2:7 நீங்க திடம் கொண்டு தைரியமா இருங்க. அசீரியா ராஜா அவனோட கூட இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாம அதுதான் முக்கியம். மன அழுத்தம் பயத்தை கொடுக்கும். நம்மள என்ன பண்ணும்? பல காரியத்தை குறித்து கலங்கம் பண்ண வைக்கும், கவலைப்பட வைக்கும். இன்னைக்கு கர்த்தர் அந்த ஆவியை துரத்தணும். உங்களுக்குள்ள பயத்தை உண்டாக்குற ஆவியை துரத்துங்க. உங்களை கலங்க வைக்கிற ஆவியை துரத்துங்க. மற்ற கலங்குற ஜனங்களை நீங்க கண் நோக்கி பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அங்க சொல்லப்பட்டுக்குது, கலங்காத பயப்படாதன்னு சொல்றாரு. அவனோட இருக்கிறது மாம்ச போயும், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்துகிற நம்மோட இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேத்தினா. ஆமென். நீங்க எத்தனை பேரை தேத்துறீங்க? எத்தனை பேரை பார்த்து சொல்றீங்க கர்த்தர் மாத்துவாரு? சொல்றீங்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்றவன் கர்த்தரே சாய்ந்து இருந்தானா, கர்த்தர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சானா. அவனும் நம்பினா மற்றவங்களையும் அவன் நம்ப பண்ணா. எங்கடா தான் செய்தி. நீங்க ஏன் நீ கலங்குற? நீங்க ஏன் பயப்படுற? இன்னைக்கு உன் வீட்டுல அன்பு இல்லாத போது ஏன் மன அழுத்தத்துக்குள்ள நீ போற? ஆமென் சொல்லுங்க. நீ கூடுகிற பழக்கம், நீ கூடுகிற ஆளு சரியில்லாதவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஒண்ணு நீ கூடுகிறவங்க அவங்க இயேசுவை நம்பினா அவங்க கூட கூட, அவங்க நம்பாத போனா அவங்க கூட நீ பேசுறது தவறு தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. நான் 3 காரியம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் கலங்குறது, 2வது அன்பு இல்லாத போறது. ஆமென் சொல்லுங்க. பாரு, அந்த எசேக்கியா ராஜா, அந்த செனகெரிப் ராஜா அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கலங்க பண்றான். ஆமென் சொல்லுங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 18 அவன் சொல்றான், எசேக்கியா ராஜாவுக்கு இல்ல அதுலயே
2 ராஜாக்கள் 18:32 வாசி. 18:32. கிணத்து தண்ணீரை குடித்து இவ்விதமா நீங்க சாகாத பிழைக்கும்படி கர்த்தர் உங்களை தப்பிப்பார் என்று உங்களுக்கு போதனை செய்த எசேக்கியா பேச்ச கேட்காதீங்க. இன்னைக்கு பாருங்க, கர்த்தரே உங்களுக்கு விடுதலை தந்தா கூட ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவினா எங்க எனக்கு விடுதலை கிடைக்குதுன்னு சொல்றான் பாருங்க. யாரு? அந்த சனகாரிப்பு ராஜான்றவன் அவன் ஒரு ஒரு மந்திரியை அனுப்பி அந்த ஊரையே மிரட்டுறான். இன்னைக்கு உங்களை கூட பல காரியங்கள் மிரட்டலாம். கர்த்தர் உங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வர போறாரு. ஆனா வெளியே கொண்டு வந்தா நீ கர்த்தரை நம்ப பண்றியா? கர்த்தரை நம்ப வைக்கிறியா? உனக்கு செய்யற அற்புதத்தை அடையாளத்தை வாங்கி நீ அப்படியே போறியா? இல்ல அது நிமித்தம் நீ பல பேருக்கு காட்டுறியா? நான் பார்த்துக்கிறேன். இப்போ மந்திரக்காரங்கிட்ட சூனியக்காரங்கிட்ட போறாங்க. எங்க தாத்தாவே ஒரு மந்திரவாதி தான், நான் சொல்ல முடியும். கையை அறுத்து ரத்தத்தை கொடுத்தா குட்டி சேத்தானுக்கு பல அற்புதங்கள் அடையாளங்கள் அது செய்யும். நான் பார்த்துக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா ஒரு சகோதரியோ சகோதரன் அங்கே வந்து போறான்னா மறாத மாசம் ஒரு 2 பேர் அங்கே கூட்டின்னு போவாங்க. கர்த்தர் அதை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. நீங்க போற சர்ச்சைக்கு போகலாம். உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னா என்ன பண்றீங்க? விடுதலைக்கு மட்டும் வந்து போவாதீங்க. ஒரு நாத்திகமா வந்து போங்க. விசுவாசிகளை பார்த்து சொல்லுங்க, அன்னைக்கு மந்திரத்துல சூனியத்துல அகப்பட்டு நான் வந்தேன், இங்க அமாவாசை ஜபத்துல உட்கார்ந்தேன், அப்ப ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தான்னு சொல்லி பாருங்க. அப்ப சபையில இருக்கிறவங்க உனக்கு கட்ச விடுதலையை வாங்கி உனக்கு கட்ச விடுதலை நிமித்தம் உன்னை கர்த்தரை மகிமைப்படுத்துறவங்களா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தை நீ சொல்லணும். சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை நீ சொல்லணும். அதிசயம் அற்புதத்தை செய்யணும். இயேசுவின் நாமத்தை நீ சொல்லணும். அதிசயத்தை அற்புதத்தை செய்யணும். செய்யணும், நீ செய்யணும். செய்யணும், நீ செய்யணும். நீ செய்யணும். வீட்டு வேலை செய்யணும். நீ இயேசுவின் நாமத்தை நீ சொல்லணும். சாத்தானுடைய ஆவியெல்லாம் அலறணும். இயேசுவின் இயேசுவின் நாமத்தை நீ சொல்லணும். பிசாசுடைய ஆவியெல்லாம் அலறணும். சொல்லு. இயேசுவின் நாமம் நீ சொல்லணும். பிசாசுடைய ஆவியெல்லாம் அலறணும். அலறணும், அலறணும். பிசாசுடைய ஆவியெல்லாம் அலறணும். அலறணும், அலறணும். பிசாசுடைய ஆவியெல்லாம் அலறணும். இயேசுவின் நாமத்தை நீ சொல்லணும். மந்திரக்கார ஆவியெல்லாம் அலறணும். சொல்லணும். பிசாசுடைய ஆவியெல்லாம் ஓடணும். இயேசுவின் நாமத்தை நீ சொல்லணும். பிசாசுடைய ஆவியெல்லாம் ஓடணும். ஓடணும், ஓடணும். உண்மையில இருந்து ஆவியெல்லாம் ஓடணும். ஓடணும், மேல இருந்து ஓடணும். பிசாசுடைய ஆவியெல்லாம் ஓடணும். இயேசுவின் நாமத்தை நீ சொல்லணும். மந்திரக்கட்டு ஆவியெல்லாம் உடையணும். இயேசுவின் நாமத்தை நீ சொல்லணும். மந்திர ஆவியெல்லாம் நடுங்கணும். நடுங்கணும், உன்னை பார்த்து நடுங்கணும். மந்திரவாதி ஆவியெல்லாம் நடுங்கணும். உன்னை பார்த்து நடுங்கணும். மந்திரவாதி ஆவியெல்லாம் நடுங்கணும். இயேசுவின் நாமத்தை நீ சொல்லணும்.
நான் சொல்லணும், அதிசயத்தை அற்புதத்தை காணணும். இயேசுவே நாமத்தை நான் சொல்லணும், அற்புதத்தை அதிசயத்தை காணணும், 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 அதிசயத்தை அற்புதத்தை காணணும். எங்க காணணும் மாமா, காணணும், அற்புதத்தை அதிசயத்தை. ஆமே, உட்கார்ந்துருங்க. அப்பதான் மற்றவங்களுக்குள்ள தனிமையா அன்பு இல்லாத, நான் தான் நீ பிள்ளைகளை பெற்றாலும் பேரம்பத்தி எடுத்தாலும் மனுஷன் தனி, எல்லாமே தனிமை தான். நான் தான் கனவு மனைவியோட வாழ்ந்தா கூட எல்லாம் தனியால் தான். ஏசப்பா அன்பு மட்டும்தான் எப்போது நிரந்தரம். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. ஏசப்பாவை நம்ம ஏன் தேடுறோம்? ஆமீன் சொல்லுங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ ஏசப்பா அலர்னியே நலவர வச்சுட்டேன். லூக்கா சுவிசேஷத்தில் சொல்றாரு பாருங்க, யோவான் சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. முதல்ல 13 கூட சொல்ற, 14:1 உங்க இருதயம் கலங்காம தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறத போல என்னிடத்துல விசுவாசமா இருக்கட்டேன்றாரு. இந்த இடத்துல யார் யார் கலங்கி இருக்கிறீங்க, துக்கப்பட்டுக்கிறீங்க, துயரத்தோட இருக்கிறீங்க, உங்களை யாருன்னா கலங்க வைக்கிறாங்களா, துயரப்படுத்துறாங்களா, கர்த்தர் அவங்களை தொடுவாரு. சனகரிப்பு ராஜா எஸ்சிகே ராஜாவை கலங்க வச்சான், பயம் காட்டினான். ஆனா ஒரே ஒரு நைட்ல ஒரு தூதன் அனுப்பி 1,80,000 பேரை கர்த்தர் ஒண்ணுமே இல்லாத ஆகினார். இந்த நைட்ல கூட உனக்கு விரோதமாகிற காரியத்துல கர்த்தர் ஒண்ணுமே இல்லாத ஆக்குவாரு. நீ கலங்கினுக்கிறியா? யோவான் சுவிசேஷம் 14 அதே அதிகாரத்தில் சொல்றார், 14ஆம் அதிகாரம் 27, சமாதானத்தை உங்களுக்குள் வைத்துட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்க இதயம் கலங்காம. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற கலங்கிறது பயப்படுறது, ஃபர்ஸ்ட் பயத்தை காட்டும், ரெண்டாவது கலங்க வைக்கும். இப்போ ஒரு நோய் வந்துச்சுன்னு வச்சு வருது, ஒரு வியாதி வருதுப்பா, அது ஃபர்ஸ்ட் நம்மள என்ன பண்ணோம், பயத்தை காட்டும். டாக்டர் கடை போகிறோம், அம்மா பிபி நிறைய இருக்குது, சுகர் நிறையங்குது, இன்னும் கொஞ்ச நாள் தான். சொந்தக்கார பந்தக்காரெலாம் வருவாங்க, அவங்க கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இந்த அம்மா போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பயம் வரும், அது என்ன பண்ண கலங்க வைக்கும். கலங்க வைக்கிறது என்ன பண்ண, கலங்கிறது கண்ணில் தண்ணி வந்து மன அழுத்தத்தை கொடுத்துரும். ஆமீன் சொல்லுங்க. இங்கே வந்துக்கிற பல பேருக்கு மன அழுத்தம் இருக்குது, பல பேருக்குள்ள வீட்டில் கலங்குறீங்க. இன்னைக்கு கர்த்தர் அதை மாற்றுவார், விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் உங்களை கலங்க வைக்கிறவங்களை கர்த்தர் கலங்க வைப்பார், உங்களை அழ வைக்கிறவங்களை கர்த்தர் அழ வைப்பார். ஆனால் உன்னை ஊழியக்கார மூலியமா தைரியப்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி உன்னை கர்த்தர் நிறுத்துறாரு. நீ அதை பெறும் போது, நீ விடுதலை பெறும் போது, நீ கலங்கி இருந்ததையும் துக்கப்பட்டதையும் துயரமா இருந்ததையும் மற்றவங்க அதே நிலைமையில இருக்கிறவங்களுக்கு நீ அதை சொல்லுவியா? நான் பார்த்த ஒரு வாலிப பொண்ணை பார்த்தேன், அன்பு இல்லை வீட்டில், ஒரு 20 வயசு வாலிப பொண்ணு கேன்சர் வந்தோடனையும் கரண்ட் சாக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த கரண்ட் சாக்காய வந்து கால் வந்து வலிகிற மாதிரி ஆயிட்டுக்குது, கால் அப்படியே வலிச்சு காலை ஒன்று நடக்க முடியாதபடி துண்டிக்கப்பட்டுச்சு, கை கால். இப்போ அந்த பொண்ணு நல்லா வேலை செய்து ஐடி கம்பெனியில் நிறைய சம்பாரிச்சா, அண்ணனுக்கு அம்மாக்கும் அன்னிக்கும் கொடுத்தது. ஆனால் அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, அவங்க சோதரம் இந்த பொண்ணு வந்து கேன்சர் ஆகிட்டோன்னே இந்த பொண்ணை சரியாக பராமரிக்க முடியல, துணி போட்டு குளிப்பாட்டி இதை வைக்கிறதுக்குள்ளே போதுன்னு போகுது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போயிட்டு அந்த பொண்ணை சேர்த்துட்டாங்க, கேன்சர் ஹாஸ்பிட்டலில். அது வந்து ஒரு சோசியல் ஒர்க் பண்ணுற இடம், யார் வந்தாலும் சேர்த்து அவங்கள பார்ப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணு நான் போய் பார்த்தேன், ஏசப்பா உன்னை பார்க்க அனுப்பிச்சாருன்னு ஒரு நல்ல நைட்டி அந்த பொண்ணுக்கு எடுத்துன்னு போய் கொடுத்தேன். ஏன்னா அவங்க வேறு போட முடியல. அப்போ அந்த பொண்ணு அழுது. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போய் பார்த்தேன் அந்த பொண்ணை, அங்கிள் இன்னும் கொஞ்ச நாளில் நான் இறந்துருந்துச்சு, நீ இறந்து போக மாட்டேன், ஏசப்பா உனக்கு ஜீவனை தருவார், நான் ஜெபிக்கிறேன்.
20 வயசுல உனக்கு இப்படிப்பட்ட நோய் வந்ததுன்னா நீ நம்புற தேவன் எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் நம்புற தேவன் உன்னை ஆயுசு நாட்களை கூட்டி தருவார், நீ இறந்து போக மாட்டேன் சொல்லி அந்த பொண்ணுக்கு ஜெபம் பண்ணேன். நான் கிறிஸ்மஸுக்கு திருப்பின உன்னை வந்து பார்ப்பேன். அல்லேலூயா. நல்ல துணியோட நல்ல ஆகாரத்தோட உன்னை வந்து நான் பார்க்குறேன். நான் அதே மாதிரி திரும்பி அந்த பொண்ணை போய் பார்த்தேன். நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கினேன், போய் பார்த்தேன். அங்கிள் இன்னும் அங்கிள் வந்துக்கிறீங்க, நான் உன்னதான் ஏசப்பா பார்க்க அனுப்பிச்சாரு. நான் அந்த பொண்ணுக்கு வந்த சந்தோஷம் அதிகம். கொஞ்ச நாள்லயே சாக வேண்டிய பொண்ணு உன்னை கத்த ஜீவனோட வாழ கத்துற உதவி செய்திருக்கிறேன். காரணம் என்ன? அன்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களா. ஆமாம், நாங்கள் இந்த வருஷம் எங்கள் கல்யாண நாள் எங்கே கொண்டாடினோன்னா வண்டலா அந்த வண்டலாவுக்கு போய் தண்டலாவாகி மழக்கம் வந்து ஊர்பட்ட ஊஞ்சல் கீஞ்சல்லாம் ஆடி வாந்தி கீதிலாம் எடுத்து வீட்டில் வந்து மூக்க அப்படி அப்படின்னு விழுந்து இல்லை. இந்த வாட்டி நாங்கள் போனது, நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். ஆண்டவரே, இந்த வாட்டி எங்கள் இப்போ கல்யாணனால கொண்டாடினா ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் போய் கொண்டாடணும். அதே போல் செய்தோம். ஆமென். அங்கே இருக்கிற அத்தனை கேன்சர் வியாதிக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம். ஜென்ஸுங்களுக்கு சட்டு, லேடிங்களுக்கு நைட்டு எடுத்து கொடுத்து அவங்களோட ஒருத்தரோட நாங்கள் பகிர்ந்து பேசினோம் பாருங்க. அவங்களாம் சொன்னாங்க, அவங்க பார்க்குற டாக்டர் சொன்னாங்க, இவங்க உங்களை தான் பார்க்க வந்துக்கிறாங்க பாஸ்டர் ஐயா, இவங்ககிட்ட சொல்லுங்க, அவங்கள தான் நீங்கள் பார்க்க வந்துக்கிறீங்க சொல்லுங்கன்னு. இன்னும் ஒரு 2 நாளில் செத்து பாருங்கள கர்த்தர் அந்த இடத்துல பலப்படுத்தினார், உயிர்ப்பிச்சார். அந்த டாக்டர்லாம் சொன்னாங்க, அடிக்கடிக்கு நீங்கள் வந்து போங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. இது உண்மை. அப்போ இங்கே என்ன சொல்றாரு? உங்கள் இருதயம் கலங்காமல் தேவனிடத்துல என்னிடத்துலையும். அப்போ நீங்கள் தேவனிடத்துல நம்பிக்கையாக இருக்கணும். நம்பிக்கை தான் விசுவாசம். ஆமென். உங்களுக்கு அற்புத அடையாளம் நடந்தா நீங்கள் ஏன் பின்மாற்றத்துக்குள்ளே போகிறீங்க? நீங்கள் பெற்றதை தக்க வச்சுக்கின்னு மற்றவங்க கிட்ட சொல்லி பாருங்க. உங்கள் நிமித்தம் பல பேர் உயிரை கர்த்தர் காப்பாற்றுவார், பல பேர் குடும்பத்தை கர்த்தர் வாழ வைப்பார். ஆமென். இப்போ இயேசு இதுக்கு ஒரு விளக்க அன்பை பற்றி சொல்கிறார். அவருடைய அன்பு வேணும்னா யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 24, என்னிடத்தில் அன்பாக இருந்தா என்னுடைய வசனத்தை, என்னிடத்தில் அன்பு இராத இருந்தா என் வசனத்தை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கறது என்னுடைய வசனம் இருக்கிறது, என்னை அனுப்பின பிதாவுடையதா இருக்குதுன்ற. அவர் மேல நம்ம அன்பு வைப்போம்னா, ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அதுல சொல்றாரு பாருங்க, நீங்க தந்தருள்வார். 21, என் கற்பனையை பெற்றுக்கொண்டு அவைகள்படி கை கொள்ளுகிறவன் என்னிடத்துல அன்பா இருக்க, என்னிடத்துல அன்பா இருக்கிறவன் என் பிதா இடத்துல அன்பா இருப்பான். நானும் அவனிடத்துல அன்பா இருந்து அவனுக்கு என்ன வெளிப்படுத்துவேன். அன்புன்றது வந்து இப்போ ஏன் மனுஷாலுக்கு வந்து மனுஷால் மேலே அன்பு காட்ட முடியல? தேவனுடைய அன்பு உனக்குள்ளே இருந்துட்டா அவங்க மேலே நீ அன்பு காட்டுவேன். தேவனுடைய அன்பு இல்லாத மனுஷனுடைய அன்புலேயே நீ வாழ்ந்தனா யாராக இருந்தாலும் நீ தரக்குறைவாக பேசுவ. அதுக்கு தான் தேவனுடைய அன்பு தேவை. அது கீழே கூட சொல்கிறார் பாருங்க, அதே அதிகாரத்தில் இல்லை, அதுலேயே 23, இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, ஒருவன் என்னிலே அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில என் பிதா அன்பா இருப்பாரு, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இப்ப அதுக்கு தான் இந்த ஜெபம், அன்பு. அப்ப நீங்க எதுக்கு நம்ம ஜெபம் பண்ண சொல்றோம்? நீங்க ஜெபம் பண்ண தானே தேவ அன்பு உங்களுக்குள்ள வரும். பைபிள் படிச்சா தானே உங்களுக்குள்ள தேவ அன்பு வரும். நீங்க ஜெபிக்காத, பைபிள் படிக்காத, ஏதோ ஏனோ தானே கடமைக்காக சர்ச்சு உள்ள வந்து போகும்போது நீங்க மனுஷனுடைய அன்புல தான் இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் மன்னிக்கும்,
சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு போராமை இல்லை. அன்பு சினம் கொள்ளாது. அன்பு அவது அநியாயத்துக்கு துணை போவாது. இப்போ ஏன் இன்னைக்கு அன்பு இல்லை? கர்த்தருடைய பிள்ளைகளாக சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, ஏங்க சர்ச்சைக்கு தாங்க போறாங்க, அவங்க எங்கங்க மாறினாங்க. எப்படி அவங்க மாறாத இருக்க முடியும்? நீங்க நல்ல வசனத்தை படிச்சு தேவ அன்புனால உங்க இருதயத்தை நிரப்பி பாருங்க. ஒருத்தர் மேல கூட நீங்க அவங்கள தவறா பேச மாட்டீங்க. நான் போய்க்கிறேன், பல ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறேன். ஒரு அம்மா பாத்ரூம் அப்படியே வந்துக்குன்னு பெட்ல படுத்து சாவு போறாங்க. அவங்க மேல கையை வச்சு நான் ஜெபிச்சேன். என் கூட வந்தவங்களாம் மூக்க மூடிக்கினாங்க. ஆனா நான் மூக்க மூடல. ஏன்? எனக்குள்ள தேவ அன்பு இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ அன்பு இல்லாதவங்க தான் மற்றவங்க ஒரு துணிக்கு ஒரு மாதிரியா வந்தா, ஐயோ வெறும் தண்ணி வருது, ஐயோ நாருது, அதுக்குன்னு இவங்க சென்ட் அடிச்சுன்னு இருப்பாங்க. இவங்க நார்த்து தெரியாது யாருக்கும். அமன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு. அப்போ உங்க வீட்டில் புருஷன் அன்பா இருக்கணுமா, மனைவி அன்பா இருக்கணுமா? முதல்ல ஆண்டவருடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்கட்டும். அவருடைய அன்புனால உங்களை நிரப்புங்க. அதை தான் அவர் சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தா அவன் என்னுடைய வசனத்தை கை கொள்ளுவான், அவனில என் பிதா அன்பா இருப்பான், நாங்கள் அவனிடத்துல என்ன பண்ணுவான்? உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணிட்டா, உங்க குடும்பத்துக்குள்ள உங்க இருதயத்துல அவர் வாசம் பண்ணிட்டா, அந்த குடும்பத்துல ஏன் கனவு மணிக்கு தகராறு வருது? ஆமென் சொல்லுங்க. அன்பு இல்ல. மத்திய சுவிசேஷம் 24 சொல்லப்பட்டிருக்குது, அன்பு தனியும் அக்கிரமங்கள் மிகுதியா பெருகுன்னு எழுதப்பட்டிருக்குது. அப்ப நம்மளுக்கெல்லாம் என்ன ஒண்ணும், என்ன தேவை? அன்பு தேவை. பொண்ணை பத்தம்பா எங்க பாவ பாக்குறா. ஃபர்ஸ்ட் நீ ஆண்டவர் மேல அன்பாரு. ஆண்டவருடைய அன்புனால உன்னை ஒப்பு கொடுத்து பாரு. உன் வீட்டில் இருக்கிறவங்கள கூட நீ கவலைமா பேச மாட்டேன். கர்த்தர் பார்த்துக்குவாரு. பொண்ணுன்னா புள்ளன்னா யாருன்னா சொல்லுங்க. எனக்கு என்னோட கர்த்தருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவாருப்பா. அன்பு உள்ளவங்க தான் பிள்ளைகளை கூட மற்றவங்க மத்தியில் என்ன பண்ண மாட்டாங்க, கேவலமா தூத்தி தெரிய மாட்டாங்க. அதுதான் தேவ அன்பு. உனக்கு அந்த அன்பு தேவை இல்லையா? அன்பே, ஓ அன்பே. நான் ஒரு அன்பை பார்த்தேன். ஆமென் சொல்லுங்க. நான் தான் புடவை கடவுளாம் கொடுத்த சாப்பாடு கப்பெல்லாம் போட்டேன். அந்த அன்பு போய் என்ன பண்ணிட்டுக்கிறேன், நான் தான் செய்துட்டுக்கிறேன். அப்புறம் நான் பார்த்தேன், எப்போ அந்த அன்பு கூட நம்ம கூடனா நம்ம பேரை கட்டுனா அந்த அன்போடு கட்டாயிட்டேன். பேர் வச்சுக்கிறது இல்லை அன்புன்னு. உன் இருதயத்தில் தேவ அன்பு இருக்கணும். அதுக்கு தான் ஜெபம் தேவை, அதுக்கு தான் உபவாசம் தேவை, அதுக்கு தான் பைபிள் தேவை, அதுக்கு தான் சபை தேவை. சொல்லுங்க, அன்பு தேவையா வேணாவா? யார் யாருக்கு அன்பு வேணும்? எங்க நேத்தெல்லாம் எங்க வீட்டுக்காரர் பேசல. எப்படி நீ ஆண்டவரோட பேசினா தானே அவர் உங்களோட பேசுவாரு. நீ நல்ல ஆண்டவர் கிட்ட உட்கார்ந்து பாரு, பைபிள் படிச்சு பாரு, நல்ல பிரேயர் பண்ணி பாரு. உங்க வீட்டில் மாறாதவங்களை கூட கர்த்தர் அவர் மாத்துவாரு. ஆமென் சொல்லுங்க. அதிகாரம் பண்றதுனால ஆத்துமா ரட்சிக்கப்படாது. அன்பு இருக்கணும். உனக்குள்ள இருக்கிற அன்பு பொங்கி உன் குடும்பத்தில் இருக்க பார்க்கணும். அன்பு என்னது? அவன் 2 காரியம் காட்டினார். என்கிட்ட கலங்குறாங்கன்னாரு. நீங்க கலங்குறீங்களா? கர்த்தர் மாத்துவாரு. உங்களை கலங்குறவங்களை கர்த்தர் கலங்க வைப்பாரு. உங்களை எஸ்ஐகே ராஜாவை அழ வச்சு பார்த்தான், அலற வச்சு பார்த்தான், பயம் காட்டினான். ஆனா அந்த எஸ்ஐகே ராஜா ஒரு நல்ல பழக்கம் தெரியுமா? ஊழியக்காரங்களோட எப்பவும் சேர்ந்து ஜெபிப்பாரு. இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்களோட ஜெபிக்கிறதுக்குலாம் என்ன பண்றோம்? நேரத்தை தர மாட்டோம் நிறைய சபைக்காக. அதனால்தான் அவரை கலங்க வச்சிருந்து பயத்தை காட்டின காரியத்தை கர்த்தர் ஒண்ணுமே இல்லாத ஆக்கினாரு. 2 நாளாகும் 32ஆம் அதிகாரத்தில் 32 நான் முடிக்கிறேன். 32:8 சொல்லப்பட்டுக்குது. அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கும் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். 15 வாசிங்க. இப்போது எசேக்கியா
உங்களை வஞ்சிக்கும்படி இப்படி உங்களை வஞ்சிக்கவும் ம். இப்படி உங்களுக்கு போதிக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். ஆமா. இப்போ நான் சொல்றதுல உங்களுக்கு எப்படி தப்பா தெரியும்? சாத்தா சொல்லுவான், அதெல்லாம் ஜெபம் பண்ணதான் அன்பு வந்துடுமா, பைபிள் படிச்சதான் அன்பு வந்துடுமா, தேவனோட நிறைய ஜெபம் நீ பண்ணி பாரு, உனக்குள்ள தேவ அன்பு வரும். ஆனா அவன் சொல்றான், உங்களை போதிச்சு அவன் வஞ்சிப்பான். எசேக்கியா ராஜா அதை நம்பாதீங்கன்றான். அவன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். அது கீழே பாருங்க, அதுக்கு மேல எசேக்கியா அந்த 2 ராஜாக்கள் 2 நாளாகும் 32 20 19 வாசிப்போமா? 19 சிஸ்டர் வாசிங்க. 19 மனுஷன் கை வேலையினால் செய்யப்பட்டதும் ம். பூச்சக்கரத்து மனுஷ கை வேலைனால தான் என்ன பண்றாங்க? மந்திரம் செய்யறது, சூனியம் செய்யறது எல்லாம் பண்றாங்க. பூச்சக்கரத்து ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமாய் இருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேமின் தேவனையும் குறித்து பேசினார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா பத்தி நீங்க பேசுவீங்களா? இன்னைக்கு எங்க பக்கத்துல இருக்கிற அக்கத்துல இருக்கிற மக்களுக்கெல்லாம் கர்த்தர் விடுதலை தருவாரு. இன்னைக்கு நான் வந்து போறேன், இது நிமித்தம் எங்க தெருவில் யார் யார் என்னென்ன வியாதியில அன்பு இல்லாத வியாதியில துக்கத்தோட துயரத்தோட இருக்கிறாங்களோ இன்னைக்கு கர்த்தர் நைட்டு மாத்த போறாரு, பேசுறாரு. அங்க சொல்லப்பட்டிருக்குது, தேவர்களை குறித்து பேசினது போல எருசலேமில் இருக்கிற தேவனை குறித்து பேசு. இந்த சபையில் இருக்கிற கர்த்தரை குறித்து பேசு. இங்க நடக்கிற அற்புதத்தை அடையாளத்தை குறித்து பேசு. அப்புறம் இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயம் வைத்தார். இன்னைக்கு நாங்க உங்களுக்காக அபயமிட போறோம். எந்தெந்த ஆவி உங்களோட போராடுறது இன்னைக்கு நாங்க அபயமிட வந்துக்கிறோம். அப்ப நீ விடுதலை பெற்ற பேசுவியா, இல்ல விடுதலை மட்டும் வாங்கி போயினா இருப்பியா? பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. சிஎம் 5000 கொடுத்தது பேசுறீங்களா இல்லையா? எனக்கு வரலையே, அது 2 நாள்லயே காலி ஆகிட்டு இருக்கு. இப்போ பேச்சு வராது. இப்போ திருப்பணும், ஆண்டவரே தேர்தலில் எதுனா ஓட்டு போட்டதுக்கு முன்னே ஒரு 10,000 கொடுத்துட்டோம்பா, அந்த கடத்தை அடைக்கணும். ஆமென். பேசு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அங்க பாருங்க பேசுறாங்க. எசேக்கியாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் 2 பேரும் ஜெபம் செய்யும் போது வானத்தை நோக்கி ஜெபம் எப்படி பண்றாங்க? வானத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க, அபயம் பெறாங்க. இன்னைக்கு கூட நம்ம யாரை நோக்கி அபயமிட வந்திருக்கிறோம்? வானத்தில் இருக்கிற தேவனை நோக்கி. எங்க இருக்கிறாரு அவரு? நம்ம தேவன் எங்க இருக்கிறாரு? வானத்தில் இருக்கிறாரு. அதுதான் சொல்லுது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு நீ கட்டின ஆலயம் தன்ற. அப்போ வானம், அப்போ பாருங்க, நம்ம வந்து உண்மையா இப்படிப்பட்ட பிரார்த்தனை எல்லாம் செய்யும் போது கனவு மனைவியா இருந்தா கூட இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியம் பண்ணணும், நம்ம பங்கு பெறணும். அப்பதான் உன் மேல அவர் அன்பு வைப்பாரு, அவர் மேல நீ அன்பு வைப்ப. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஜெபம் பண்ண போறோம். அப்போ இதுக்கு நம்ம ஜெபிக்கணும். என்ன தேவை? 2 காரியம் மனசாலுக்குள்ள வருது. 1 கலங்க வைக்குது, இன்னொன்னு அன்பு முறிக்குது. நான் முடிக்கிறேன். அப்ப அன்பு தேவை. ஒருத்தர் சொல்லுங்க, என்ன தேவை? உங்க வீட்டுல எதுக்காக ஜெபிக்கிறீங்க? தேவ அன்பு தேவை, தேவ சமாதானம் தேவை, உங்களை மன அழுத்தது. அதே போல யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அன்பு இல்லைன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம். நான் அதுக்கு முன்னெல்லாம் நிறைய கேலி பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அன்பு. ஜெபம் பண்ணலாமா? மந்திரங்கள் சூனியங்கள் பண்ணி மனைவி புருஷன் கூட வாழக்கூடாதபடி, புருஷன் மனைவி கூட வாழக்கூடாதபடி இருப்பாங்களா? அவங்கள தொடுங்கப்பா, அவங்க வீட்டில் சமாதானத்தை வைங்கப்பா. எந்த தீய சக்தியில சென்னை பட்டணத்தில் இருக்கிற எந்தெந்த குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுதோ இன்னைக்கு இந்த ஜபத்து மூலியமா அவங்க வீட்டில் ஒரு விடுதலை கொடுங்கப்பா. யார் யாரு மந்திரத்தினால, சூனியத்தினால, பிசாசுடைய பிடினால கடல்ல போய் உயிராங்களோ, தூக்கு போட்டுக்கு பாக்குறாங்களோ, ட்ரெயின்ல போய் தண்டவாளத்துல தலையை விட பாக்குறாங்களோ,
அவங்களெல்லாம் தொடுங்கப்பா. எந்தெந்த தீய சக்தி மூலியமா ஒரு குடும்பம் கெடணுன்னு மந்திரங்களை சூனியங்களை பண்ணி புருஷனை வந்து இன்னொரு சகோதரி வச்சுக்கிறது, இன்னொரு மனைவி வந்து இன்னொரு ஆள் வச்சுக்கிறது, இது மாதிரி பொல்லாத ஆவிகள் எல்லாம் மந்திரத்தினால சூனியத்தினால பண்ற காரியங்களை சபிக்கிறேன் நான். அந்த ஆவிகள் சபிக்கப்பட்டு போட்டோம். குடும்பங்களை பிரிக்கிற ஆவி, குடும்பங்களை உடைக்கிற ஆவி, பிள்ளைகளை வந்து நடுத்தரில் வைக்கிற ஆவி எல்லாம் இயேசு நாமத்தில் சபிக்கப்பட்டு போட்டோம். இங்க வந்த ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்களுடைய அன்பை வைங்கப்பா. ஒரு குடும்பத்திலும் உங்க தேவ அன்பினால் நிரப்பப்படட்டும். நானும் பிதா வந்து உங்களோட வாசம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, எங்களோட வாசம் பண்ணுங்கப்பா. எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வாசம் பண்ணுங்கப்பா. இல்ல வாயை தரங்களேன், சொல்லுங்களேன். ஏன் வாயை திறந்து ஜெபிக்க மாட்டீங்க? வாயை திறந்து ஜெபிங்க. இயேசுவே எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால எங்க வீட்டுல எந்த தீய சக்தி இருந்தாலும், எங்க குடும்பத்துக்கு விரோதமாக எங்க வீட்டுல வர வருமானத்தை தடுத்து நிறுத்துற ஆவி, எங்க குடும்பத்துல வர நிம்மதியை கெடுக்கிற ஆவி, இந்த நைட்டு எங்க வீட்டை விட்டு ஓடி போய் சாத்தானே. எந்த ஆவியா இருந்தாலும் இந்த நைட்டு இயேசுவின் நாமத்தில் நரகத்துக்கு போ. அதே போல ஜோனா பீட்டர் கூட உங்க கருத்துக்குள்ள கொடுக்குறோம். ஜோனா பீட்டருக்கு நல்ல சுகம் பலம் கொடுங்க. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே நீங்க அவருடைய பிறந்த நாள் சொல்லுங்க. இயேசுவே நல்ல சுகம் பலம் கொடுங்க. என் பையன் இன்னும் உனக்கு ஊழியம் செய்யணும். சாம் சுந்தரையாவை அவன் மேல கையை வச்சு நீ பாஸ்டா இருப்பன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு கூட காயில போன ஊழியக்காரர் சொன்னாரு, ஊழியக்காருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாத இருப்பாரான்னு பேசி பிரேயர் பண்ணாரப்பா. அவர் உன் கருத்துல கொடுக்குற. குறிப்பா அந்த குழந்தை என்னோட இணைந்து அன்னைக்கு நான் குடிகாரனோட இருந்தேன். இன்னைக்கு என்னோட என் பாஸ்டர்ன்ற தகப்பன என் பையனை கொடுத்துக்கிறீங்க. என் பையன் உன்ன கத்தனுக்காக நிக்க நல்ல கிருபை தாங்க. இந்த ஊழியத்தை வந்து என் கூட அவன் செய். என் மனைவி என் பையனை என் பொண்ணை செய்யறதுனால விரோதமா எழுப்புற மந்திரத்தின் ஆவி, சூனியத்தின் ஆவி, யாவலின் ஆவிகள் எல்லாம் தேவ அக்னியால் எரிக்கப்பட்டு போட்டோம். ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி தரும்போது ஆவேசத்தோட எங்க மேல பாயிர பிசாசு தேவ அக்னியில எரிடி. ஆமென். எழுந்து நிப்போமா. முடிப்ப கத்து கேட்டான்னு கத்துற சோத்திரம் பண்ணுங்க. நல்ல சோத்திரம் பண்ணுங்க. அன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியோட ஜெபம் பண்ணும்போது ஒரு தூதனை அனுப்பி ஒரே நைட்ல அவங்கள பயங்காட்டினது, அவங்கள கலங்க வச்சது, அவங்கள துக்கப்படுத்தினது கர்த்தர் போனமாக்கிட்டாரு. இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு விரோதமா வர காரியத்துல கர்த்தர் போனமாக்கிடுவாரு. செத்த முகத்தோட கர்த்தர் திருப்பி போக பண்ணுவாரு. செத்த முகத்தோட கர்த்தர் திருப்பி போக பண்ணுவாரு. நீ கர்த்தரை நம்பு. நீ கர்த்தரை நம்பு. நீயே நம்பணும். உன்னோட கூட இருக்கிறவங்களே கர்த்தரை நம்ப வை. எந்த கர்த்தருடைய காரியம் வந்தாலும் அவங்கள உன்னோட கூட சேர்த்து நீ எப்படி நிக்கிறிய அவங்களையும் உன்னோட சேரு, உன்னோட நிறுத்து, விடாத. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு. நான் எப்படி வீட்டுல சாப்பிட்டா என் பிள்ளைங்க 3 பேர் இருந்தா விடுவனா, அது போல தேவனுடைய காரியத்தை கூட உன் பிள்ளைகளை உன் குடும்பத்தை விட்டுட்டு நீ நிக்காத. நீ நிக்காத. கர்த்தரை எதிர்பார்க்கிறாரு. சோத்திரம். ஹல்லேலூயா. கைதடி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் எல்லா கண்களை மூடுவோமா, செபிக்கலாமா? இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நாங்கள் இந்த நேரத்தை கூட ராஜா ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சனகரிப்பின் ராஜாவை, ஆண்டவரே கர்த்தர் ஒன்றில்லாத மூக்குல தொரட்டையை விட்டு ஆண்டவர் வந்தவையை நீ திரும்ப வைத்தது போல இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது வந்தவையே போகத்தக்கதாக கர்த்தருடைய தூதனை இந்த நேரத்தில் நீ அனுப்பி இருக்கிறதுக்காக கோடா கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க ரத்தத்துக்குள்ள ஊழியத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா சனகரிப்பை கூட கர்த்தர் வந்தவையா நீ திருப்புறதுக்காக கோடா கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உங்க ரத்தத்துக்குள்ள இந்த நேரத்தில் ஆண்டவர் ஏசாயா கூட கூடி ஜெபித்தது, பிரார்த்தனை பண்ணது, வானத்தை நோக்கி அபயம் விட்டது. அவ்விதமா அந்த ஜெபம் வீண் போகலையே ராஜா. ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை விழித்து போட
போடுறத்தக்கதான வல்லமை ஒரு தூதன் மூலியமா வெளிப்பட்டது போல இந்த இரவு கூட ஒரு தூதனை நீங்க இந்த இடத்துல அனுப்பி இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்களோடு சேர்ந்து ஜெபித்து இருக்கிற இந்த குடும்பங்களுக்கு ஒரு தூதனை நீ அனுப்பி அவர்களோட வீடுகளில் அவர்களோட மனதில் இருக்கிற மன ஐத்தியங்கள், மனதில் இருக்கிற குழப்பங்கள், வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், என்னென்ன காரணத்தோட இந்த இடத்துல வந்தாங்களோ, எதாவது கலகத்தோட, பயத்தோட, நடுக்கத்தோட, எந்த பிரச்சனையோட வந்தாங்க, கர்த்தருடைய தூதனை என் தேவன் அமிதமான பிரச்சனைகளை வந்தவையை நீ திருப்பத்துக்காக கோடா கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறையா. வந்த ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கூட தேசத்தில் பெரிய பாதுகாப்பை வைங்க. அந்தந்த இடத்துல என்னென்ன காரியங்கள் நடந்திருக்குது, இந்த இரவுல எந்தெந்த ஆவிகளையும் ஏவி என்னென்ன மனுஷனுக்கிட்ட எந்தெந்த இடத்துல அனுப்பியிருந்தாலும் என் தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும்பா. இந்த இடத்துல கூண்டுது வீணா போக விடாதீங்க, விருதாக விடாதீங்க. மந்தவையாது பாதாளத்துக்கு போகத்தக்கதாக எந்த வீட்டையும் தடுமாற்றத்தை கொண்டு வராதபடி எங்க தேசத்துல வர அரசாங்கத்துல வருகிற தேர்தலுக்கு கூட ஏற்பட்டு இருக்கிற இந்த நாள் என்னென்ன மந்திரங்களை, என்னென்ன சூரியங்களை பண்ணி எந்தெந்த அதிகாரிகளுக்கு, எந்தெந்த தலைவருக்கு நேராக அது பாயப்பட்டு இருந்தாலும் கர்த்தருடைய தூதனை அனுப்பி அதை தடுத்து நிறுத்த வேண்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க ரத்தத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துற எங்களை எல்லாரும் எங்க 4 பேர் இயேசுவின் ரத்தத்துல வைங்கப்பா. எங்களுக்கு தூதனை வைத்திருக்கிறீங்களே, எங்களுடைய பிரச்சனை எது இருந்தாலும் எல்லாம் வந்தவையை திரும்பத்தக்கதாக கர்த்தருடைய தூதனை அனுப்பணும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முயலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.